யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. வைகோவுக்கு பதிலா சீமானே பரவாயில்ல. எங்களுக்கு சொல்றது யார் தெரியுமா? சீமானை விட கொடூரமான ஒரு கும்பல். ரொம்ப நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க சீமான் எந்த புள்ளியில் இருந்து உருவானானோ அதற்கு காரணமான கும்பல் சொல்லுது. இது எங்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சி கிடையாது, எங்களுக்கு என்ன ஆச்சரியமும் கிடையாது. உங்களுடைய இயல்பு அது. பாம்பு விஷம் வைத்திருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது நக்குனாலும் விஷம், அது தடவுனாலும் விஷம், அது பாசமா கொஞ்சினாலும் விஷம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். யாரை நான் சொல்றேன் தெரியுமா? திமுகவை சொல்றேன். இனத்துரோகி திமுகவை சொல்றேன். இன விரோதி திமுகவை சொல்றேன். தமிழை வைத்து வாழ்ந்த திமுக, தமிழை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக. இதில் எக்ஸப்ட் ஒண்ணு உண்டு, அது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பெருமாள். அவர் இல்லாத, அவர் மறைந்துவிட்ட திமுக. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், தமிழ் இன தலைவன் என்று சொல்லி எங்களுடைய காலத்தில் எங்களுடைய இளமை பருவத்தை உண்மையிலேயே காவு வாங்கியவன் எவன் என்று சொன்னால் அவன் கருணாநிதி என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். வைகோ அவர்கள் எங்களுக்கெல்லாம் இனத்தையும் மான உணர்ச்சியையும் மொழி உணர்ச்சியையும் எங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தார். கருணாநிதி எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்றது 1978 80 காலங்கள்ல நான் சொல்றேன். நான் 83 காலகட்டங்களில் இவர்கள் ஒரு கட்டத்தில் இருக்கலாம், எங்கேயோ உட்கார்ந்துட்டு இவங்க அறிக்கை பேசலாம், தலைமையில உட்கார்ந்துகிட்டு ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம். நாங்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் களத்தில் இருந்து கொண்டு அந்த களத்தில் மக்களை சந்தித்து இளைஞர்களை மொழியின் பக்கம், இளைஞர்களை நிலத்தின் பக்கம், இளைஞர்களை மேதகு புரட்சியின் பக்கம் கொண்டு சேர்த்த பங்கு திரு வை கோபால்சாமி என்கின்ற வைகோ அவர்களுக்குத்தான் சார். இத சோறு திங்கிற எல்லாருமே சொல்லுவான்டா, மத்த இடத்தையும் திங்கிறத சொல்ல மாட்டான். சோறு திங்கிற எல்லாரும் சொல்லுவோம், நாங்க சொல்லுவோம். எங்கள் பிள்ளைகளின் பெயர் என்னவென்று நாங்க சொல்லுவோம்னா, எங்க பிள்ளைகளின் பெயர் மேதகு பெயர். ஆமா, கள போராளிகளின் பெயரை வைப்போம். எங்களுக்கு இப்பொழுதும் பேசுகிற போது என் மயிர்காலெல்லாம் புல்லரிச்சு போய் தான் நாங்கெல்லாம் பேசுறோம், வைக்கிறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய வழிநடத்துற எங்க தலைவர்களோட பெயர்களை சொல்லும் போது எங்களுக்கு புல்லரி. தமிழ்ச்செல்வன் இருந்து, நடேசன்ல இருந்து இன்னும் பல பெயர்கள், அதெல்லாம் தடை செய்யப்படக்கூடிய லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு திமுக கும்பலும் ஒரு காரணமே சொல்றான். இன்னைக்கு தோத்து ஓடி அப்படியே ஒளிஞ்சு கொண்டு போய் வந்ததும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய கட்சிக்காரனை தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரை பழி சொல்லுகிறான் என்று கேட்டால், அவர்களுக்கு கடைசி வரை துணை நின்ற அத்தனை கூட்டணி கட்சிகளின் மீதும் கரைகளையும் சேறுகளையும் அள்ளி 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 வீசுறான். ஓடி போய் லண்டன்ல ஸ்டாலின் உட்காந்துட்டு ஏதோ யோக்கிய வேஷம் போட்டுக்கிட்டு நடக்க தெரியாது நடந்த மாதிரி, முகலாய பேரரசில் நடந்த கேடுகட்ட துன்பங்களை விட உங்களுடைய குடும்ப பிரச்சனை என்ன நினைச்சு எங்களுக்கு தெரியும். என்ன நீங்க பெரிய அரசு ஆட்சிகளை இருந்தது ஏதோ பெரிய நீங்க அப்படியே கொண்டு வந்து நீங்க ஆட்சி கட்டில உட்கார்ந்து இந்த நாட்டை அப்படியே மலர்ந்து கொண்டு போனது. நான் அடிக்கடி மீண்டும் சொல்லுகிறேன், அடிக்கடி இது ஆப்ஷன் கட்சி தான். எல்லாரும் கரப்ஷன் கட்சின்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இது ஆப்ஷனுக்கு உண்டான கட்சி. நான் இந்த சேனல் துவங்கினதுல இருந்து அரசியலை நான் ஒரு முழுமையாக படித்து வளர்கிறவன் என்கிறவரை, வரலாற்று சமூக அறிவியலை படித்து முறைப்படியான படிப்பு பல்கலைக்கழகங்களின் படிப்புகள் மூலமாக வார்த்து வந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், திமுக ஒரு ஆப்ஷன் கட்சி. அவனுக்கு ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை வைத்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணாவி அவர்களுடைய மறைவுக்கு பிறகு காமராஜர் ஒரு பெரிய இதுல இருந்தார். ராஜாஜி ஒரு பெரும் பின்பம். அவர்கள் இந்தியாவின் கவர்னர் சக்கரவர்த்தி, ஜெனரல் சக்கரவர்த்தி, கவர்னர் ஜெனரலாக இருந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வரி, அந்த வார்த்தைகளை கூட இந்த இடத்துல கூட போட்டுக்கிறேன், உடம்பெல்லாம் மூலமா. ஆனா அடுத்த வரி என்ன தெரியுமா? மூளையெல்லாம் வேஷம். ஏன்னா பார்ப்பனர். உடனே எல்லாரும் வந்துவாங்க பார்ப்பனர்.
அப்படிப்பட்ட ராஜாஜியை இணைத்துக் கொண்டு பேரறிஞர் சிப்பா ஆதித்தனை இணைத்துக் கொண்டு மாப்போசியை இணைத்துக் கொண்டு இந்த திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டில் அரியணை கட்டிலில் ஏற்றி வைப்பதற்கு தொண்டை குழியில் புற்றுநோய் வருவதற்கு வரை பேசி 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 நம்மளை அரசியல் படுத்திய பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் மறைவிற்கு பிறகு அந்த இடத்தை கபலீகரம் செய்வதற்காக நாவலர் அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தார். ஒரு கட்டத்துல நாவலர் அவர் ஒரு தன்மையான ஒரு நீரோடையை போல இருக்கிறார். இந்த பிஜேபியில வாஜ்பாயை சொல்லுவாங்க இல்லையா, ராங் பார்ட்டி த ரைட் மேன் பாங்க இல்லையா, அது மாதிரி நாவலர் எப்படின்னா ஒரு சுமூகமா இருப்பார். ஆனா கருணாநிதி ஒரு தடாலடி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற இருக்கிறதுனால காமராஜர் அவர்களையும் ராஜாஜி அவர்களையும் எதிர்கொள்வதற்கு ஒரு தலைவர் வேண்டும், பேசுவதற்கு ஒரு தலைவர் வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் எம்ஜிஆர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் இணைந்துதான் இந்த ஆட்சியை கருணாநிதியை உள்ள கொண்டு வந்தாங்க. அவரை கொண்டு உள்ள சேர்த்த உடனேயே பாத்தீங்கன்னா வந்த உடனே எடுத்த வாந்தி எது தெரியுமா? எம்ஜிஆர் பிறந்துன்றது. பேரறிஞர் அண்ணா அவர்களோடு பயணித்த மிகப்பெரிய மூத்த தலைவர்களை புறக்கணித்தது. ஸ்டாலின் வரும்போதெல்லாம் என்னென்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். உங்களுடைய யோக்கிய வேஷங்கள் எல்லாம் அப்படியே கலைப்போம், அதுகள்லாம் கலைக்கலாம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நாங்களும் அமைதியா இருக்கோம். நீ பேச ஆரம்பிச்சேன்னா நாங்களும் பேசுவோம். எதுக்கு பேசுற? வைகோவை விட சீமா பெஸ்ட்னு சொல்ல வந்திருக்க பத்தியா? எப்படிப்பா? எதுல வைகோ விட சீமா விஜயலட்சுமி வச்சிருந்தான். 7 முறை கருக்கலைப்பு செய்தான். எத்தனை முறை? 7 முறை கருக்கலைப்பு செய்தான். சொன்னது யாரு? பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமி, நடிகை விஜயலட்சுமி. எங்க சொன்னா? பத்திரிகைகள் அத்தனைகளையும் காணொலி வாயிலாகவும் பிரஸ்லையும் வெளிப்படையாக பேசினார். யார் மேல குற்றம் சுட்டி? சீமா மேல குற்றம் சொல்லி. யாருக்கு? திமுக காரங்க எவ்வளவு பிடிக்குது பாருங்களேன். யார பிடிக்க பாருங்களேன் திமுக காரனுக்கு. எனத்தோட தான் பிடிச்சாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் வழக்கை தாக்கல் செய்கிற பொழுது அந்த சுப்ரீம் கோர்ட்டால் கூட இவனை கூப்பிட்டு விசாரிப்பது போல் விசாரித்து விட்டு எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டவன் சீமா. இனிமேல் நான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன். எப்படி நடந்து கொள்ள மாட்டேன்? அவன் சொன்ன மொழியிலேயே நான் சொல்றேன், என்னுடைய வார்த்தை எல்லாம் அவன் சொன்ன மொழியிலே. ஏதோ நான் வயசுக்கு வந்த பிள்ளைய குச்சியில தூக்கிட்டு போய் நான் கெடுத்துட்டு விட்டுட்டு அது மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க. யார் சொல்றான்னு தெரியுமா? ஒரு கட்சியோட தலைவர் சொல்றான். நல்ல வேலை விஜய் காப்பாத்திட்டான் அந்த கும்பல்கிட்ட. இவனுக்கிட்ட விளக்கம் சொல்லியே நம்ம சாவணும். அவன் சொல்றான் போய் சீமான வைகோ சீமான விடவா, எங்களுக்கு சீமானா பெஸ்ட், வைகோலாம் 2வது. யார் வைகோ என்று பேசினால் ஒரு நாள் காணாதுங்க. நீ பேசுறீங்க என்னத்துல கண்ணுன்னா பேசிருக்க, ஏற்கனவே பேசியிருக்கிற. கருணாநிதிக்கு சிலை வைத்தால் தகர்ப்பேன் என்ற சீமான வைகோவை விட சீமான். தந்தை பெரியாரின் சிலை மீதும் பேனாவின் சிலை உண்டு. அதாவது நாங்க ஈரோட்டில் இருந்தேன், நான் அப்போ கரெக்டா ஈரோட்டில் இருக்கிறேன். அப்பதான் ராஜா சொல்றோம். ராஜா என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரியார் சிலையை நாங்கள் உடைத்து தகர்ப்போங்கிறோம். ஏன்னா திரிபுரால அப்போ லெனின் சிலையை இடிக்கப்பட்ட காலகட்டம். அப்ப உடனே வைகோ சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஆண்மகனாக இருந்தால், நீ உண்மையிலே ஆண்மகனாக இருந்தால், நீ வீரமுள்ளவனாக இருந்தால், நாளை குறி, இடத்தை குறி, அந்த இடத்திற்கு நானே வருவேன். நீ சிலையை உடைத்தால் உன் கையை வெட்டுவேன் சொன்னாப்ல. உன் கையை துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொன்னார். யார் சொன்னார்னா வைகோ அவர்கள் சொன்னார். எவனும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், எல்லாம் ஓடிக்கிட்டான். பெரியாரின் சிலையை தொட்டால் நானே வெட்டுவேன். உங்களுக்கு வைகோ விட சீமா பெஸ்ட். சீமா என்ன சொன்னா தெரியுமா? கருணாநிதியின் சிலையை நானே உடைப்பேன் என்று சொன்னான். ஏய், சோறு போட்டு உப்பு போட்டு திங்கிங்களா? நீங்க உப்பு போட்டு திங்கிங்களான்னு கேட்கிறேன்.
அட கன்றாய் பிடிச்சவனுங்கள அவனை விட வைகோ பெஸ்ட், வைகோ விட அவன் பெஸ்ட். எவனுக்கும் வாயில வார்த்தை விஜய் வரல எனக்கு நல்லா வந்துருங்கிறோம். சில பேருக்கு சில தகவல்களை நம்ம நினைவூட்ட வேண்டி இருக்கிறதுனால இந்த தகவலை நம்ம சொல்றோம். பேனா வைப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்ல என்னடா பேனா, என்னடா பேனா வைக்கிறிய, கடலில் வைத்தால் இது மாதிரி எல்லாம் 1000 முறை நாங்க இதுக்கே என்னுடைய தோழர்கள் எல்லாம் என்னோட நல விரும்பு, நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க, வேண்டாமே. என்னுடைய நல விரும்பிகள் குடும்பத்தார்கள் கூட சொல்லுவாங்க, வேண்டாம் எதுக்கு திட்டி பேசு. யார் பேசுறது, யாருக்கு உண்மை? நம்ம கொஞ்சம் உப்போட சேர்ந்து நம்மளுடைய மான பிள்ளைகளாகவும் வீரம் நிறைந்த ஒரு தமிழ் இனத்தில் பிறகு நம்ம காட்டி கொடுக்குற அந்த கும்பல்ல நம்ம கிடையாது. தமிழ் இனம் எல்லா தமிழ் இனம் கிடையாதுங்க. மொழிக்கு நாட்டுக்காகவும் தேசியத்தின் பக்கம் போய் நின்று ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு இல்லாம படுகுழிக்குள் புதைகுழிக்குள் போகிறவரை இந்த மண்ணின் மானத்தை காக்க வருகிறதா அந்த கும்பல் நம்ம வந்திருக்கோம். எல்லா மனித கும்பலா பேனா வச்சா உடைச்சா. ஸ்டாலின் போய் அழுதுகிட்டு இருந்தாண்டா எடப்பாடி வீட்டுல. ஸ்டாலின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதி மகன் அவர்கள் திமுகவின் தலைவராக தன்னை ஆகுதியாக்கப்படுத்தி கொண்டவர் செயல் தலைவராக இருக்கிற பொழுது கண்ணீர் விட்டு கத்தி கதறி நீதிமன்றத்தில் மட்டுமல்ல எடப்பாடியிடம் போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தா. அழுதா கண்ணீர் விட்டு அழுதா. நாங்களும் அழுதோம். எதுக்கு? மெரினா பீச்ல அடக்கம் பண்ணணும். யார? கருணாநிதியை. சீமான் சொன்னான், அது என்ன சுடுகாடா அப்படின்னு கேட்டான். டேய், வைகோவை விட சீமான் பெஸ்ட் என்று சொன்னவனை கேட்கிறேன், அது என்ன சுடுகாடா என்று சொன்னவனுக்கு பத்திரத்தில் போய் நீ என்ன போது அந்நேரம் போல வைகோ அந்த இடத்துல இருந்து தன்னுடைய தொண்டர்களையும் அத்தனை பேரையும் வச்சுட்டு போய் அங்க 2 நாள் சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. என்ன சுடுகாடாது? கடல்ல கொண்டு போய் வைக்கிறீங்களா கடற்கரையில? அவன் பிஸ்டா போயிட்டான். அவனுக்கு எப்படா பிஸ்டா போவான்? என்ன போவான்? அதாவது பட்டியல் 100 இல்ல எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே இருக்கு 100 இல்ல 1000 அல்ல 10,000 எங்களுக்குள் எங்களுடைய இன பகைவன் அதுங்கிறது. இப்ப சீமான் சொல்றதுல நம்ம பேச வேண்டிய இருக்குன்னா நம்ம திராவிட இயக்கத்தின் பக்கம் நிற்போம். பெரியாரே மண் என்று சொன்னவனுக்கு யாரநாத் போய் தாய்மாமன் சீர் கொடுத்தது. இந்த தோழர்கள்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கு யாரும் பேசுறது இல்லை. பெரியாரே மண் என்று சொன்னவன் பக்கத்துல போய் நின்றுட்டு இந்த கருப்பு சட்டை போட்ட வேசவாரிகளை நான் சொல்றேன், அடிக்கடி சொல்றேன், கருப்பு சட்டை போட்ட எல்லாம் திமுக உறுப்பினர் கார்டை வைத்துக் கொண்டு ஒளிந்து கொண்டு திராவிடர் கழகத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் உண்மையான திராவிட இயக்கத்தவர்களாக இருந்தால் நீங்கள் தலைவர் வைகோ அவர்களின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும். திராவிட இயக்கத்தின் பக்கம் நிற்க வேண்டும். சுபவீர வேண்டனை போல பூனை மீசையையும் எலிவாளையும் மீசையாக வைத்துக் கொண்டு திரிபவனைப் போல போலிவாதிகளை தமிழ்நாட்டில் இருந்து அவர்களுக்கு தகுந்த பாடம் கொடுக்க வேண்டும். என்னடா திமுக பக்கம் நீங்க நிற்கிறதுன்னு சொல்லி எங்களை போல் இந்த மண்ணுக்கு உழைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, திராவிட இயக்கத்தை தூக்கி சுமக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, திராவிட இயக்கம் சரிகிற பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை, எள்ளி நகையாடுகிறக்கூடிய அயோக்கிய கும்பலை நீங்கள் திராவிடர் கழகம் கண்டிக்க வேண்டும். என்ன உங்களுக்கு திமுக வேஷம் போட்டுக்கிட்டு அலையறீங்க? நீங்க உறுப்பினர் கார்டை வாங்கிட்டு போய் கட்சியில போய் சேர்ந்து கொண்டோம். திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள். ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வார்த்தை அழகா சொல்லிட்டு போயிருக்கிறார். தாவேக அரசாங்கம் தமிழ்நாட்டில் நல்லது செஞ்சால் வரவேற்போம். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். இந்த கூட்டணி கட்சினா திமுக போய் அடிமையாக போய் சேர வேண்டுமா? திராவிட இயக்கத்திற்கு சப்பார்டினரி பார்ட்டி யார்? யார் சப்பார்டினரி பார்ட்டி? இன்னைக்கு அதிமுக இல்லை, கரைந்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்தை காப்பாற்றுவதற்கும் அந்த இடத்தை விட்டு நிரப்புவதற்கும் யார் இருக்கிறார்கள்? வைகோ என்கின்ற ஒரு தலைவரும் இல்லை. யார் இருக்கிறார்கள்? மானங்கெட்டவர் சீமா உனக்கு பெஸ்டாடா. சீமா பிளட்டி ராஸ்கல்ஸ். திருந்திக் கொள்ளுங்கள். வரலாறு நிறைய பேச வேண்டியிருக்கு. நன்றி, வணக்கம் தோழர்கள்.